Greetings to everyone. இந்த வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் வேர்ட் மேஜிக். அதாவது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி பேசுறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி முடியும்? ரொம்ப ஈஸிங்க. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு. சோ அந்தந்த அர்த்தம் வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம இந்த வேர்ட்ஸை பயன்படுத்தி பேசும்போது ஒரே ஒரு வேர்டை வச்சு நம்ம நிறைய சிச்சுவேஷன்ல பேசலாங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன வேர்டு பார்க்க போறோம் அப்படின்னா பிரேக். இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நார்மலான வேர்டு தான். இதனுடைய மீனிங் எல்லாம் முதல்ல என்னன்னு பாத்திரலாம். பிரேக் அப்படின்னா முதல்ல உடை, ஏதாவது ஒண்ணு உடைக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி எடு, அதாவது கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம், ஒரு பிரேக் எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது இன்னொரு அர்த்தம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மீறு, அதாவது வந்து ஒரு ரூல்ஸை வந்து நம்ம மீறது. சோ இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீனிங் இதுக்கு இருக்கு. இப்ப நான் இதை வந்து சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ பெட்டரா வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா he broke the glass, அதாவது அவன் கிளாஸை உடைச்சிட்டான். இது வந்து ஒரு ஆக்ஷன். பிரேக் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வரும்போது நம்ம பிரேக் வேர்ட் யூஸ் பண்ணி பேசலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் டேக் அ ஷார்ட் பிரேக், அதாவது ஒரு செயலை நம்ம கண்டினியூஸா செஞ்சுட்டே இருக்கோம், ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து she broke the record, இது வந்து அச்சீவ்மெண்ட், ஒரு சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் நம்ம வந்து பிரேக் யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது வந்து don't break the glass, அதாவது ஒரு ஆர்டர், ஒரு கமாண்ட் அப்படி கொடுக்கும் போது அந்த இடத்துலயும் வந்து நம்ம பிரேக் யூஸ் பண்ணலாம். சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டரா புரியும். Be careful, you'll break the glass. Amma, why are you sitting like this? I'm very tired. I need a break. நம்ம கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் ஷேடோயிங் பிராக்டிஸ். ஷேடோயிங் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் லிசனிங் அண்ட் தென் ரிப்பீட்டிங். அவ்வளவுதாங்க. நீங்க லிசன் பண்ணிட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணணும். சோ இந்த மாதிரி பண்ணும்போது your pronunciation will improve. நேத்தே நம்ம கிளாஸ்ல ஷேடோயிங் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த லெசனுடைய கண்டினியூஷன் வந்து இப்போ நான் படிக்கிறேன், நான் ரீட் பண்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. டெஃபினெட்லி you will improve your pronunciation. நேத்தனுடைய கண்டினியூஷன் இது. Then they would sing and dance. At night they would lock their wings and sleep. One day, it was raining heavily in the forest. The animals ran to their shelter. So did one of the hen pigeons. She ruffled her feathers and shook her body to dry the water. Water na சொல்ல மாட்டோம், water. ஓகே. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி will improve your pronunciation.